தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வருகின்ற இந்த மே மாதத்திலே 26ஆம் தேதி இந்த குரு பயிற்சி நடைபெறுகிறது. இந்த குரு பயிற்சி இந்த வீடியோ பார்க்கும் பொழுது இந்த குரு பயிற்சி நமக்கு என்னெல்லாம் நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை, ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். அந்த குரு பயிற்சியோட பலனை இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த குரு எந்த வழியில் உண்மையை செய்கிறார், நன்மையை செய்கிறார். இப்போ குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பிரவேசம் அடைகிறார். மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பிரவேசம் அடையும் பொழுது ஒவ்வொரு ராசிக்குரிய இடங்கள் மாறப்படுகிறது. ஜூபிட்டர் டிரான்சிட். அப்போ இந்த கிரகத்துடைய தன்மைகள் நமக்கு எந்த அளவுக்கு பலத்தை கொடுக்கறது, பல யோகத்தை கொடுக்கறதுங்கிறதான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு அற்புதமான சில விஷயங்களை உங்களுக்கு அழகாக சொல்கிறேன். இந்த விஷயங்களை நீங்கள் எடுத்துட்டு அதில் உங்கள் லைஃபோட ஜேர்னியை கொண்டு போகும்போது ரொம்ப எளிமையாக இருக்கும். வாழ்க்கையில் சில விஷயங்கள் எதிர்பாராத விதமாக நமக்கு நடந்துடும். லைஃப் அப்படி தான், இது ஒரு மேஜிக். அந்த எதிர்பாராத விதமாக நடந்த பிறகு அப்புறமா ரொம்ப வருத்தப்படுவோம். ஏன்னா பிடிச்சிருந்தா நல்லது, அது பிடிக்காமல் போயிருந்தா வருத்தம் இருக்கும் இல்லையா? அப்போ அது பிடிச்சிருக்க வேண்டிய அவசியம் உண்டு. என்றைக்குமே நம்மளுடைய லைஃப் நம்மளை மட்டும் சார்ந்தது அல்ல, நமக்கு வரக்கூடிய நன்மைகளும் நம்மளை மட்டும் சார்ந்தது அல்ல. நம்ம குடும்பத்தில் உள்ளவர்களும் அதற்கு காரணம், பொறுப்பு. ஒரு படம் வெளியிடப்படுகிறதுனா டைரக்டர் மட்டும் காரணம் இல்லை, தயாரிப்பாளர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர், இசையமைப்பாளர், அது மாதிரி பின்னணி இசை, சில பேர் குரல் கொடுத்தவங்க, ஒப்பனை, இது மாதிரி நிறையா இருக்கும். அதில் எத்தனை பேர் வெளி உலகத்துக்கு தெரிவாங்கன்னு தெரியாது. அதில் ஒரு சிலர் மட்டும்தான் தெரிவாங்க எப்பயுமே படம்னாலே. அது மாதிரி குரு பெயர்ச்சி நமக்கு சாதகமாக வரணும் அப்படின்னா எல்லாருமே நமக்கு சாதகமாக இருந்தால் தான் குரு பெயர்ச்சி சாதகமாக இருக்கும். பல பேருக்கு ஏன் சில இடங்களில் சாதகமாக பயிற்சிகள் நடக்க மாட்டேங்குதுன்னா, நம்ம உறவுகள், நம்ம சுற்றங்கள், தெரிந்தவர்கள், நண்பர்கள் நமக்கு சாதகமாக இல்லாததுனால நமக்கு சில பயிற்சிகள் வரதும் தெரியல, போகிறதும் தெரியல. அப்போ இந்த காலகட்டத்தில் தான் ரொம்ப மிஸ்டேக் ஆகிடுறோம். அதனால் முதல்ல கட்டமைப்பு, நமக்குன்னு ஒரு தனி ஸ்டைலை உருவாக்கிக்கணும். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தனக்குன்னு ஒரு ஸ்டைல், நான் இப்படி தான், நான் இனிமேல் இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குன்னு சில ஸ்டைல்களை உருவாக்கிக்கங்க. எப்படிப்பட்ட ஸ்டைலை உருவாக்கணும்னு வரக்கூடிய வீடியோக்களில் நான் சொல்ல போகிறேன், கூர்ந்து கவனிங்க. இன்றைக்கி குரு பெயர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வாங்க. மீனராசி குருவுடைய அருள் முழுமையாக, அருள் மழை கிடைக்கக்கூடிய அற்புதமான ராசி. இந்த குரு பயிற்சியில் ஹைலைட்டாக இருக்கிறது மீனராசி தான். அதுவும் மீனராசிக்கு பார்த்திங்கன்னா குரு நேராக பார்க்குறார். ஒரு குரு பார்த்தா எப்படி, அது யூனிவர்சிட்டியில் வாத்தியார் பார்க்குறாருன்னு வச்சுங்க, எப்படி இருக்கும்? எம்பிபிஎஸ் படிக்கிறவங்களுக்கு டீன் டைரெக்டாக பார்க்குறாருன்னா எப்படி இருக்கும்? கல்வித்துறை அமைச்சர் உங்களை பார்த்தா எப்படி இருக்கும்? சும்மா கீழே உள்ளவங்களாம் கிடையாது, மேலே மேலே மேலே, அது மாதிரி ஒரு பார்வை. பெரிய ஆட்களோட பார்வையே உங்கள் பக்கம் விழப்போகுது. அதுதான் அந்த நேரம். இந்த குரு பெயர்ச்சியில் 5வது வீட்டுக்கு குரு வரார். ராசிக்கு 5வது வீடு.
ஆனால் அவர் பார்க்குற வீடு 9வது வீடு, 9th பிளேஸ். 9வது வீட்டை குரு பார்க்குறாருன்னா என்ன? உங்களோட லைஃப்பில் நீங்கள் உச்சத்தை தொட போகிறீங்க. உங்களோட டிசிப்ளினுக்கு நல்ல யோகம் கிடைக்க போகுது. இந்த நேரத்தில் உங்களுக்கு 2 அக்ரிமெண்ட்டை குரு போடுறார். கம்பல்சரி மீனராசிக்காரவங்க உங்கள் டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணி ஆகணும். எல்லாருக்கு முன்னாடி ரொம்ப நல்லவனாக இருக்கணும். சார் இந்த குணத்தை என்னால் மாற்றிக்கவே முடியலன்னு அப்படிலாம் எதுவுமே சொல்லாதீங்க. உங்கள் கேரக்டரை இப்போ எல்லோரும் ரொம்ப நோட் பண்ணுவாங்க. மீனராசிக்காரவங்க, சார் நீங்கள் நல்லது சொல்கிறீங்களா கெட்டது சொல்கிறீங்களா இப்படி தானே கேட்குறீங்க. நல்லதுன்னா அதில் ஒரு கெட்டது இருக்கும். அது கெட்டதை எவ்வளோக்கு எவ்வளோ மறைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது நடக்கும். இப்போ 9வது வீடுனா பொதுவாக 9வது வீடு டிசிப்ளின் தான். மாமன் வழின்னு சொல்லுவோம். அது டிசிப்ளினை கொடுக்கும். ஒழுக்கம் ஸ்தானம். ஒழுக்கம் இருந்தால் தான் நிறைய வியாபாரம் பெருகும். ஞானயம்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் நாணயம் மிகுந்த இடம். அந்த இடத்த குரு பார்க்குறாரு. அப்போ நமக்கு நாணயத்தை கொடுப்பார். இப்போ நம்ம யாராவது ஃப்ராடு பசங்களோடலாம் சேரக்கூடாது. கெட்டவர்களோடலாம் நம்ம கூடி இருந்தோம்னா அவங்களெல்லாம் விட்டு அழகாக வெளியில் வந்துடணும். மேக்சிமம் உண்மையை பேசணும். உண்மை பேசுகிறோமோ இல்லையோ பொய் பேசக்கூடாது. அதாவது சட்டசபையில் பார்த்திங்கன்னா சில பேர் ஒரு தீர்மானத்தை எதிர்ப்பாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆதரிப்பாங்க. ஆதரிக்கிறவனுக்கும் பிரச்சனை, எதிர்க்கிறவனுக்கும் பிரச்சனை. ஆனால் அந்த சமநிலையில் பார்ப்பாங்க. சில பேர் நான் ஆதரவு எதுவும் சொல்ல விரும்பலைன்னுவாங்க பாருங்கள், அவங்க ரொம்ப சேஃப்டியாக வெளியில் வந்துடுவாங்க. இப்போ அதுதான் கதை. இப்படி தான் மீனராசி இருக்கணும். இவ்வளோ தான். இதுதான் உங்களுக்கு நல்ல நேரம். நீங்கள் இப்போ ஒரு இடத்துல திடீர்னு ஆதரவு கொடுத்தாலும் பிரச்சனை, எதிர்த்தாலும் பிரச்சனை. உங்களோட ரீமார்க் வந்துடும். நீங்கள் சமமான நிலையில் வந்துடுங்க. அது உங்களுக்கு பலம். இப்போ இந்த கடகராசிக்கு 5வது வீட்டுக்கு வரதுனால முதல்ல உங்கள் வீட்டில் சுபகாரியம் நடக்கும். தடைப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கும். பெரிய மனுஷங்களுடைய நட்பு கிடைக்கும். ஆனால் ரொம்ப மனசு இப்போ ஃபீல் பண்ணும், என்னடா நம்ம எதாவது தப்பு பண்ணிட்டோமா, நல்ல வாய்ப்பை விட்டுட்டோமா, நமக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு நம்மளே மிஸ் பண்ண மாதிரி இருக்குது, நம்ம தலையெழுத்து தப்பாக எழுதிட்டோமான்னு தோணும். அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. அக்டோபர் மாதத்துக்கு பிறகு ஆட்டமே மாறப்போகுது. லைஃப் சேஞ்சஸ் நிறையா இருக்குது, நல்ல சேஞ்சஸ். திருமணம், குழந்தை பாக்கியம், தொழிலில் பெரிய சாதனை கிடைக்கும், ஆன்மீகத்தில் நல்ல உயர்வு அதிகரிக்கும், ஆன்மீக நட்பு கிடைக்கும், எதிர்பாராத பண வரவுகள் ஏற்படும், நல்ல மனுஷங்க பதவி கொடுப்பாங்க, உதவி செய்வாங்க, குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும். நம்மளை யாரெல்லாம் தூக்கி எறிஞ்சாங்களோ, துச்சமாக நினச்சாங்களோ அவங்களாம் நம்மளை உரசுவாங்க. வெளிநாடு தொடர்பான நல்ல லாபம் ஏற்படும். புகழ், பேர், கௌரவம்லாம் உயரும். என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒளி வெள்ளம், ஒரு ஒளி கிடைக்கும். செய்ய வேண்டியது ஒன்று தான். 5வது வீடு பூர்வீக புண்ணியஸ்தானம். எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் எடுங்க. எல்லாருக்கிட்டையும் வார்த்தைகளை ரொம்ப அழகாக பேசுங்க, அமைதியாக பேசுங்க, ரொம்ப அழகாக தன்மையாக நடந்துக்குங்க. கோபம் வரலாம், மனுஷன்னா கோபம் வரணும். கோபம் வந்தால் தான் மனுஷன். கோபமே வரலைன்னா அவன் மனுஷன் கிடையாது. கோபம் வரும். ஆனால் எந்த இடத்துல கோவப்படணும், அந்த கோபம் வந்த பிறகு உடனே அரவணைச்சிடணும். அதை மட்டும் கரெக்டாக அந்த நேரம் பக்குவமாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு சுபகாரியம் உங்களுடைய நடத்தையினாலேயோ, உங்களுடைய எண்ணத்தினாலேயோ, உங்களுடைய வெளிப்பாடுனாலேயோ ஒரு நட்டம் உங்களுக்கு வரக்கூடாது. இதில் முதல் தீர்மானமாக இருங்க. அதுமாரி குரு 9வது இடமா உங்களை பார்க்குறதுனால சந்தர்ப்பத்தை அவர் கொடுக்குறார். ஆனால் உங்களுடைய டிசிப்ளினுக்கு தான் அவர் கொடுக்க போகிறார். உங்களை நிறைய பேர் நோட் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். நீங்கள் என்ன பேச போகிறீங்க, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க. ஒருத்தர் உங்களுக்கு பதவி கொடுத்து அழகு பார்க்குறாருன்னா, பதவி கொடுத்தவர் என்ன பண்ணுவார்னா உங்களை ரொம்ப நோட் பண்ணுவார். இந்த பதவியில் நீங்கள் சுத்தமாக இருக்கீங்களா, உண்மையாக இருக்கீங்களான்னு. நீங்கள் சுத்தமாக உயர்வாக உண்மையாக இருந்தீங்கன்னா அவர் அடுத்து உங்களுக்கு உயர் பதவி கொடுப்பார். அவ்வளோதான். இதுதான் நேரம். ஒரு மனுஷனுக்கு ஒரு நல்ல நேரம், இதுதான் நல்ல நேரம்னு பேர். அப்போ மீனராசிக்காரவங்களுடைய கனவுகள் நல்ல பலம் பெறப்போகிறது. நிச்சயமாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. வியாழக்கிழமை, திங்கக்கிழமை குரு பகவானை வழிபாடு பண்ணுங்கள். நேராக குரு கோயிலுக்கு போயிடுங்க. ஒரு 10 நிமிஷம் குருக்கிட்ட சரணடைஞ்சிருங்க. அந்த குரு பார்வை அப்படியே உங்கள் மேலே படும். அப்படியே மின்னு வெளியில் வருவீங்க, ஜொலிக்க போகிறீங்க. எப்பயுமே ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, கெட்ட நேரம் நடக்கிற போதை விட நல்ல நேரம் இருக்கும்போது தான் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
நல்ல நேரம் இருக்கும்போது வாயை திறக்கவே கூடாது. அப்போ தான் நம்மளை கிண்டுவாங்க, கிளறுவாங்க. எதையாவது பண்ணிட்டு போகிறான். நம்ம வாயை விடாமல் பார்த்துக்கிட்டு நம்மளுடைய வளர்ச்சியை நோக்கி நம்ம பயணத்தை இப்போ பண்ணால் மீனம் மிகப்பெரிய யோகத்தை பெறுவீங்க. ரொம்ப அற்புதமான நேரம். இந்த காலகட்டம் உங்களுக்கு செழிப்பான யோகத்தை கொடுக்குது. தெய்வ பலம், தேக ஆரோக்கியங்கள்லாம் ஏற்படுது. கல்வி சார்ந்த விஷயங்கள்லாம் கை கொடுக்க போகுது. மேல் படிப்புகள்லாம் நல்ல யோகத்தை கொடுக்க போகுது. இந்த ட்ரேட்மார்க்கு இதெல்லாம் சூப்பரான பிஸ்னஸ்லாம் இருக்கிறவங்களுக்கு ஷேர் மார்க்கெட்லாம் ஃபஸ்ட் கிளாஸை பிச்சு உதற போகிறீங்க. சமூகத்தோடு உடன்பட்டு இருங்க, அவ்வளோதான். ஏற்கனவே போட்ட ஒப்பந்தத்தை மட்டும் மீறிடாதீங்க. அதான் நான் சொல்லிட்டேனே, உங்களை ரொம்ப கண்காணிப்பாங்கன்னு சொல்லிட்டேன். அதனால் ஒப்பந்தங்களெல்லாம் மீறிட்டோம்னா அப்புறமா திரும்பி ப்ராப்ளம் வந்துடும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், நல்லது நடக்கும். குரு கெடுக்கவில்லை, கொடுக்க போகிறார். மங்கள யோகத்தை கொடுக்குறார். இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி டைம். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.